வணக்கம் சண்டம் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜூலை 31, இன்னைக்கு ஜூலையோட லாஸ்ட் டே. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சென்டம் ஆப்பில் குரூப் 2க்கான கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அல்காரிதம் டெஸ்ட் சீரீஸும் போய்கிட்டு இருக்கு. இந்த கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அல்காரிதம் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்க. இந்த அல்காரிதம் டெஸ்ட் சீரீஸ்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாமில் எலிமினேஷன் மெத்தடை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எலிமினேஷன் மெத்தட்னால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, நீங்கள் பல எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற போதிலும், பல புத்தகங்கள் படிக்கும் போதிலும், நம்ம சில விஷயங்கள் நம்மளோட மைண்டில் இருக்கா இல்லையான்னு நமக்கே தெரியாது. ஸோ நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம மைண்டில் இருக்கும். ஸோ ரிலே அண்ட் ஓட்டப்பந்தயத்தில் உள்ளவங்க தான் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதா இந்த அல்காரிதம் டெஸ்ட்டை வாங்கி பயன்படுத்துங்க. அதுவும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸஸ் இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்குமே இங்கே ஆன்லைன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி என்ரோல்மெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு 31 ஜூலை 2025. ஓகேங்களா? இந்த சாஸ்திரி சீமா பால் சமீபத்தில் சாஸ்திரி சீமா பால் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்பி புதிய இயக்குனர் ஜெனரலாக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா, சஞ்சய் சிங்கால் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த சாஸ்திரி சீமா பால் இது எதுக்கு கீழே வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருது. அதே மாதிரி யாராருக்கெல்லாம் இந்த இதுக்கு கீழே வருது அப்படின்னா, சிஐஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, பிஎஸ்எஃப், இது அனைத்துமே எதுக்கு கீழே வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வருது. அது மட்டும் இல்லாமல் சிபிஐ அண்ட் டெல்லி போலீஸ். ஸோ இதுக்கு எப்படியெல்லாம் இதுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி மூலயமா எக்ஸாமில் இதை மூலயமா நம்ம தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த சாஸ்திரி சீமா பால் அப்படிங்கிறது விரிவாக்கம் என்ன அப்படின்னா, சாஸ்திரா சீமா பால் புதிய இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டது சஞ்சய் சிங்கால். இதுக்கு முன்னாடி யாரு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் இல்லையா? இந்த சாஸ்திரி சீமா பாலோட புதிய இயக்குனர் அவர் தான். எப்போ அவர் ரிட்டையர் ஆக போறாருன்னா, இந்த 2025 ஆகஸ்ட் 31 அன்னைக்கு, அடுத்த இன்னும் ஒரு 30 நாள்ல அவரு என்ன பண்ணிடுவாரு, ரிசைன் பண்ணிடுவாரு. ரிசைன்ல ரிட்டையர் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் இவர் பணியில அமருவாரு. பணியில அமர்ந்த பிறகு எது வரைக்கும், டிசம்பர் 31, 2028 வரைக்கும், கிட்டத்தட்ட 2025 டு 25, 26, 27, 28, 1, 2, 3, 4, ஓகேங்களா? 3 வருஷம் இவர் தான் என்ன பண்ண போறாரு. ஏன்னா இதுல ஜூலை வந்துருச்சுங்களா, 3 வருஷம் இவர் தான் இதோட டைரக்டர் ஜெனரலா பதவி வகிக்க போறாரு. ஓகே, அதே மாதிரி சமீபத்திய நியமனம் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சமீபத்திய நியமனம் என்ன அப்படின்னா, சேர்மன் ஆஃப் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? யார் அப்படின்னா அஜய் சேத். IRDAI அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதோட தலைவர் யாருன்னா அஜய் சேத். சன்சத் டிவியோட தலைமை நிர்வாக அதிகாரி யாருன்னா உத்பால் குமார் சிங். ஓகேங்களா? உத்பால் குமார் சிங். LIC லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நிர்வாக இயக்குனராக யார் இருக்காங்க அப்படின்னா R துரைசாமி அவர்கள். அதுக்கப்புறம் DRDO ஓகே சமீர் வி காமத்துங்கிறவரு. இஸ்ரோட தலைவர் வி நாராயணன். UPSC தலைவர் யாருன்னா அஜய் குமார். RBI ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா. ரயில்வே வாரியத்தோட புதிய தலைவர் சதீஷ்குமார். 16வது நிதி ஆணையம் டாக்டர் அரவிந்த் பனகரியா. இவர் இதுக்கு முன்னாடி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் நிதி ஆயோக் அதுல இருந்தாரு. இப்ப பிரதமர் நரேந்திர மோடியோட தனி செயலாளர் யாருன்னா நிதி திவாரி. தேசிய மகளிர் ஆணையம் திரு விஜயா ராகத்கார். தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அபிஜத். அப்புறம் லெப்டினன்ட் கமாண்டர் ADCன்னு சொல்லுவாங்க.
இது என்ன ஏடிசி அப்படின்னா எய்ட் டி கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு யாஷாவி சோலான்கி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரசிடென்ட்டுக்கு மட்டுமே இவங்க வேலை செய்வாங்க. எய்ட் டி கேம்ப், எய்ட் டி கேம்ப் தலைமை உதவியாளராக இவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் இ-ஸ்ராம் போர்ட்டலை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியதுன்னா நமக்கே தெரியும். இந்த படத்தை பார்த்தாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ப்ராசஸ் அண்ட் அதர் யூஸ்ஃபுல் இன்சைட். இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா, தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு அமைச்சகம். ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இது இ-ஸ்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அந்த போர்ட்டல்ல எத்தனை பேர் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30.95 கோடி. 30.95 கோடி பேரு இதுல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த இ-ஸ்ராம்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் ஷ்ராமிக் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். எலக்ட்ரானிக் ஷ்ராமிக் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இ-ஸ்ராம் போர்ட்டல் இந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது. இதோட எப்ப லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 26 ஆகஸ்ட் 2021. 26 ஆகஸ்ட் 2021 இத என்ன பண்ணிருக்காங்க, இந்த இ-ஸ்ராம் போர்ட்டலை ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, தேசிய லெவல்ல அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ், அவங்களுக்காக இது வந்து இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஆரம்பிச்சது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கீழே. ஓகேவா, இந்த பஷ்னி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு இப்போ இந்த போர்ட்டல் எத்தனை லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா 22 லாங்குவேஜ். இது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்டி மூலியமா, மெய்டின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க அது என்னென்ன விளக்கன்னு பார்ப்போம். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்துக்கு கீழே வருதா. இது ஜூலை 22, 2025 330.95 கோடிக்கு மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இ-ஸ்ராம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இ-ஸ்ராம் என்பது மின்னணு ஷர்மிக் பதிவு மற்றும் மேலாண்மையை குறிக்கிறது. அதுதான் ஆதாருடன் இணைக்கப்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களின் தேசிய தரவுத்தலை தான் இது. ஓகேவா, NDUW நேஷனல் டேட்டா பேஸ் அண்ட் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ். நேஷனல் டேட்டா பேஸ் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் ஆகஸ்ட் 26, 2021 அன்று தொடங்கப்பட்டது. இந்த நேஷனல் டேட்டா பேஸ் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. என்ன அப்படின்னா தரவுதள, அதாவது இது மாதிரி. அப்புறம் இந்த போர்ட்டலை யார் வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா மெய்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாஷினி திட்டத்தின் மூலம் 22 மொழிகளை ஆதரிக்கிறது. ஓகேவா, பாஷ்னி ப்ராஜெக்ட் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலமா. அப்புறம் அடுத்த கொஸ்டின்ஸ் போவோம். இந்த கௌரி பண்டிகை ராஜஸ்தானின் எந்த சமூகத்தினரால் முதன்மையாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கௌரி பண்டிகை அப்படிங்கிறது யாரோட இதுனா பில் சமூகம். பில் சமூகத்தின் மூலமா பில் கம்யூனிட்டி. ஓகேவா, பில் கம்யூனிட்டி மூலமா இத கொண்டாடுறாங்க. இந்த பில் கம்யூனிட்டி மூலமா இந்த பண்டிகையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கௌரி ஃபெஸ்டிவல் பில் ட்ரைப் அப்படிங்கிற ஒரு ட்ரைப் தான் அவங்க பில் ட்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பில்லு ட்ரைபு. ஓகேவா, பில் ட்ரைபு எங்க இருக்குன்னா மேவார்ல தான் இந்த ட்ரைப் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆர்ட் கேலரி, அப்புறம் இது வந்து 40 நாள் இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க. ஓகேங்களா, என்னென்னு பார்ப்போம். டான்ஸ் ஆடுறது, டிராமாஸ் பண்றது, இது எல்லாமே சேர்த்து தான். வாங்க இதோட டெஃபினேஷன்ஸ் பார்ப்போம்.
இந்த பில் சமூகம் எங்க அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேவாரின் பில் பழங்குடியினரின் காவிரி திருவிழா இது. ஓகேங்களா? புகைப்பட கண்காட்சி முதல் முறையாக இந்தியா இன்டர்நேஷனல் சென்டர் ஆர்ட் கேலரியில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த காவிரி என்பது கோர்க்கிய மாதாவை கௌரவிக்கும் வகையில ராஜஸ்தானில் உள்ள பில் சமூகத்தினால் கொண்டாடப்படுது. 40 நாள் சடங்கு இது. ஓகேவா? இந்த பில் குழுக்கள் கிராமங்களில் குறிப்பாக அவர்கள் திருமணமான சகோதரிகள் மற்றும் மகள்கள் வசிக்கும் இடங்கள்ல கேர்ள்ஸ் நடன நாடகங்கள், பாடல்கள் மற்றும் மத சடங்குகளை இது இந்த ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும். ஓகேவா? அதே மாதிரி என்னென்ன திருவிழாலாம் இப்போதைக்கு ஃபேமஸா இருக்கு அப்படின்னா, அஸ்ஸாம்ல அம்பு பாச்சி போகிலி பீஹு அப்படிங்கிறது, பீகார்ல சத் பூஜை, கேரளால ஓணம், மகாராஷ்டிரால கணேஷ் உற்சவ் அண்ட் குடி பட்வா. இந்த கணேஷ் உற்சவ என்ன பண்ணிருக்காங்க, நேஷனல் ஃபெஸ்டிவலா அறிவிச்சிருக்காங்க. எங்க அப்படின்னா மகாராஷ்டிரால. மிசோரம்ல சாப்சார்குட் திருவிழா, நாகாலாந்துல ஹார்ன்பில் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு, ஒடிசால ரத யாத்திரை, தமிழ்நாட்டுல பொங்கல், ஆடி திருவாதிரை விழா இப்ப நடந்திருக்கிறதுனால இங்க தீபாவளி தான் கொண்டாடுறாங்க. இங்க தமிழ்நாட்டுல ஏகப்பட்டதுக்கு. தெலுங்கானால போனலோ பதுக்கம்மா, திரிபுரால கர்ச்சி பூஜை, மேற்குவங்கல துர்கா பூஜை. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை ரீட் பண்ணிடுறது பெஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்தது சமீபத்தில் ஒரு புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரும் யூகே ஆளுநருமான 85 வயதுல காலமானார். அவர் யாரு அப்படின்னா, இவர் யாரு அப்படின்னா மேக்நாத் தேசாய்ங்கிறவர். ஓகேவா? இவர் ஒரு எக்கனாமிஸ்ட். மேக்நாத் தேசாய்ங்கிறவர் இவர் ஒரு எக்கனாமிஸ்ட். ஓகேங்களா? 85 வயசுல காலமானாரு. எங்க அப்படின்னா யூகேல. இவர் ஆனா இந்தியாவில தான் பிறந்தாரு. இவர் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட். ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் லார்டு மேக்நாத் தேசாய். இவர் வந்து ஹவுஸ் ஆஃப் லார்டுங்கிற பட்டம் வந்து வாங்கியிருக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இவரோட டெத்துக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யூகேவோட எக்கனாமிஸ்ட் இவர். ஓகேங்களா? இவர் ஹவுஸ் ஆஃப் லார்டு அப்படிங்கிற பட்டமும் பெற்றிருக்கிறாரு. இவர் 85 வயசுல இவர் இறந்து போயிட்டார், டெத். ஓகேங்களா? இவர் என்னன்னா இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆஃப். மேக்நாத் தேசாய்ங்கிறவர் எங்க பிறந்தாருன்னா வதோதரா, குஜராத்ல 1940 பிறந்திருக்கிறாரு. ஓகேங்களா? மற்றபடி இந்த லேபர் பார்ட்டி அப்பாயிண்ட் மேக்நாத் தேசாய் ஹவுஸ் ஆஃப் லார்டா 1991. இவர் ஹவுஸ் ஆஃப் லார்டா வந்தது லேபர் பார்ட்டி 1991. இவ்வளவுதான் இவரை பத்தி. ஸோ வேற ஒன்றும் இவரை பத்தி பெருசா ஒன்றும் இல்லை. வாங்க அடுத்தது போவோம். வேற என்ன ஆர்பிச்சரி சமீபத்திய செய்தியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஆர்பிச்சரி நியூஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். தூங்கும் இளவரசர் என்ற பிரபலமாக அறியப்படும் இளவரசர் அல் வலித் காலமானார். ஓகேங்களா? எங்க அப்படின்னா சவுதி அரேபியால. 22 வருஷம் கோமால இருந்தார். ஒரு ஆக்சிடென்ட் மூலயமா கோமால இருந்தார். அப்புறம் WWE குல் குஹன்னு சொல்லுவாங்க இல்லையா, குல் குஹன் இவ்வளவு தூரம் மீசையை வச்சுக்கிட்டு இருப்பாரு. வெள்ளை கலர் மீசா, அது பாடியா இருப்பாரு. இந்த 90s கிட்ஸ் எல்லாம் தெரியும். அந்த அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, காலமாயிட்டாரு. அப்புறம் புகழ்பெற்ற நாடக ஆளுமை ரத்தன் தியாம் பத்மஸ்ரீ 1989 காலமானாரு. முன்னாள் கேரள முதல்வர் VS அச்சுதானந்தன் 101 வயசுல காலமாயிருக்கிறாரு. பழம்பெரும் நடிகை P சரோஜா தேவி 87 வயசுல காலமாயிட்டாங்க. அப்புறம் ஃபெலிக்ஸ் பாம் கார்ட்னர் ஒரு பாராகிளைடிங் விபத்துல இறந்து விட்டாரு. உலகின் வயதான மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் ஃபௌஜா சிங், அதுக்கப்புறம் அவரும் காலமாயிட்டாரு. கந்தலாகா புகழ் நடிகை ஷெஃபாலி. இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஜூன் 12, 2002 குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி விமான விபத்துல இருந்தார். ஸோ அவ்வளவுதான். இது எங்கன்னா விஜய் ரூபானி அப்படின்னா இப்ப ரீசெண்டா நடந்துச்சு இல்லையா அகமதாபாத் பிளைன் கிராஷ். ஸோ அந்த இதுலதான் அவரு பொண்ணை போகும்போது லண்டன் பார்க்க போகும்போது இறந்தாரு. நாட்டின் முதல் அடிப்படையிலான சாலை பாதுகாப்பு பைலட் திட்டம் எந்த மாநிலத்துல தொடங்கப்பட்டிருக்கு? அதாவது இன் விச் இந்தியன் ஸ்டேட் ஹேஸ் த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் AI பேஸ்டு ரோட் சேஃப்டி பைலட் ப்ராஜெக்ட்? இது AI கிடையாது, AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.
இந்த நாட்டின் முதல் ஏஐ அடிப்படையிலான சாலை பாதுகாப்பு பைலட் திட்டம் எந்த இந்திய மாநிலத்துல தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல. ஓகேங்களா, உத்தரப்பிரதேஷ்ல தொடங்கப்பட்டிருக்கு. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே. அவங்க தான் வந்து இந்த ஏஐ அடிப்படையிலான சாலை பாதுகாப்பு பைலட் திட்டத்தை இந்திய மாநிலத்திலே ஃபர்ஸ்ட் தொடங்கி இருக்கிறாங்க. ஓகேவா, உத்தரப்பிரதேஷ்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் இதோட எய்ம் என்ன அப்படின்னா ப்ரிடிக்ட் அண்ட் ப்ரிவென்ட் ரோடு ஆக்சிடென்ட். ரோடு ஆக்சிடென்ட்டை கணிக்கிறது தான், ரோடு ஆக்சிடென்ட்டை குறைக்கிறது தான் இவங்களோட டிக்ரீஸ் ரோடு ஆக்சிடென்ட். அதுதான் இதோட மெயின் எய்மே. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன் இந்தியன் சிட்டிஸ்ல என்னென்ன இருக்கு, ஏன்னா இது ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால அது சம்பந்தமா உள்ள ஃபர்ஸ்ட். இந்தியாவில் முதல் நகரங்கள், இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எங்க இயங்கும் ரயில் பெட்டி எங்கன்னா சென்னையில ஐசிஎஸ்எஃப்னு சொல்லுவாங்கல்ல, ஐசிஎஃப் அவங்க தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் முதல் ஏஐ நகரம், ஏஐ நகரம் எதுங்கன்னா லக்னோ உத்தரப்பிரதேசம். அப்புறம் இந்தியாவோட முதல் அக்வாடெக் பூங்கா எங்க இருக்கு அப்படின்னா கவுஹாத்தி அஸ்ஸாமு. இந்தியாவின் முதல் டிரான்ஸ்மீடியா பொழுதுபோக்கு நகரமாக எது அப்படின்னா பிட்ஸ்பிளானில இந்தியாவின் முதல் ஏஐ பிளஸ் வளாகம் அமராவதியில ஆந்திர பிரதேசல தொடங்கியிருக்காங்க பிட்ஸ்பிளானி யூனிவர்சிட்டி மூலயமா. ஏஐ இந்தியாவோட முதல் மின் கழிவு சுற்றுச்சூழல் எங்க பூங்கா இருக்குன்னா டெல்லியில. இந்தியாவின் முதல் செங்குத்து இருமுக சூரிய மின் உற்பத்தி எங்க டெல்லியில. இந்தியாவின் முதல் மரபணு திருத்தப்பட்ட செம்மறி ஆடுகள் எங்க காஷ்மீர்ல இருக்கு. நாட்டின் முதல் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது மகாராஷ்டிரால. இந்தியாவோட முதல் ஈரநில நகரம் எது அப்படின்னா உதய்பூர் மற்றும் இந்தூர். இந்தியாவின் முதல் போக்குவரத்து விலக்கில்லாத நகரம் எதுன்னா கோட்டா. அப்புறம் இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிலையம் திறக்கப்பட்டது லே லடாக்ல. இந்தியாவோட முதல் சூரிய நகரம் எது சாஞ்சி. ஸோ இது அனைத்துமே வந்து ஒரு ரீடிங் விடுறது பெட்டர். ஓகேவா, இது அப்படியே அனைத்தும் ஒரு இது பண்ணி வச்சுட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். கடலோர காவல் படைக்கான இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹோவர், கடலோர காவல் படைக்கான இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹோவர் கிராஃப்டின் கட்டுமானம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு? அது என்ன ஹோவர் கிராஃப்டின் அப்படிங்கிறது? ஹோவர் கிராஃப்டினா இது ஒரு இந்தியா மார்க்கெட் மைல்ஸ்டோன் மாரிடைம் டிஃபென்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஒரு கடலோர காவல் படை டிஃபென்ஸ் மூலயமா இதை ஓபன் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா கோவால தான். ஓகேங்களா, கோவால தான். இது என்ன அப்படின்னா இண்டிஜினியஸ் ஹோவர் கிராஃப்ட் ஆஃப் இந்தியன் கோஸ்ட் கார்டு, இந்தியன் கோஸ்ட் கார்டு, இந்தியன் கோஸ்ட் கார்டு மூலயமா இதை இந்த கட்டுமானத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எப்ப அப்படின்னா 30 ஜூலை 2025 இதை ஸ்டார்ட் பண்றாங்க. 30 ஜூலை 2025 இந்த எந்த கம்பெனி அப்படின்னா சாவ் க்ளூ கம்பெனி ஆஃப் பிரைவேட் லிமிடெட். அவங்க தான் இதை இந்தியன் கோஸ்ட் கார்டுக்காக ஜென்ரலா வந்து யார் இதை வந்து கட்டி கொடுப்பாங்கன்னா எல்என்டி அந்த மாதிரி இதெல்லாம் அதானி இதெல்லாம் கட்டி கொடுப்பாங்க. இந்த வாட்டி சாவ் க்ளூ ஆஃப் கம்பெனி அண்ட் பிரைவேட் லிமிடெட் இவங்க தான் வந்து இந்த கோவால ஹோவர் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு மாநிலத்துல கட்டப்பட்டிருக்காங்க. இது என்னத்தை எய்ம் பண்ணி கட்ட போறாங்க அப்படின்னா கோஸ்டல் சர்வேலன்ஸ் அண்ட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்றதுக்காக. அப்புறம் இந்தியாவோட கடலோர காவல் படைக்கான நாட்டின் முதல் உள்நாட்டு ஹோவர் கிராஃப்ட் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, கட்டுமானம் தொடங்குவதன் மூலம் இந்தியா கடல்சார் பாதுகாப்புல ஒரு மைல்கல்லை குறித்திருக்கு. ஹோவர் கிராஃப்ட் கடலோர கண்காணிப்பு, தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக ஜூலை 30, அதாவது ஜூலை 30 தான் இது ஆரம்பிச்சிருக்காங்க. இது எந்த கம்பெனினா கோவல் பிளாக் கம்பெனி ஆஃப் பிரைவேட் லிமிடெட். ஜெனரலா இது யார் பண்ணுவாங்கன்னா எல்என்டி தான் பண்ணுவாங்க. இந்த வாட்டி இவங்க பண்றாங்க. ஓகே,
ஆகஸ்ட் 1, 2025 முதல் இந்தியா ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எத்தனை சதவீதம் வரியை அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எத்தனை சதவீதம் வரினா 25%. 25% டொனால்ட் ட்ரம்ப் இந்த டேரிஃப்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா, வரி அறிவிச்சிருக்கிறாரு இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ்க்காக. இந்தியன் எக்ஸ்போர்ட் டேரிஃப் எவ்வளோ அப்படின்னா 25% அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு. இது எதுக்காக? த மூவ் கம் ஸ்டால் ட்ரேடு ஃபர்தர் ஸ்டாண்டிங் பைலேட்ரல். இதுல அப்புறம் ஸ்பார்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்பார்ஸ் ஓய்வூதிய நிர்வாக ரக்ஷா அமைப்பு எந்த அமைச்சகத்தின் கீழ் முன்முயற்சியில இது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதுகாப்பு அமைச்சகம். இந்த ஸ்பார்ஸ்னா என்ன? ஸ்பார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை இப்படி இது பண்ணக்கூடாது. ஸ்பார்ஸ்னா சிஸ்டம் ஃபார் பென்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரக்ஷா. சிஸ்டம் ஃபார் பென்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரக்ஷா அப்படிங்கிறது இதோட விரிவாக்கம். இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா, பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழே வருது. இது என்ன அப்படின்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் இருப்பாங்க இல்லையா, இராணுவத்தில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவங்க, அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறது, ஓகேங்களா. இந்த டிஃபிகல்ட் டியூ டு காம்ப்ளெக்ஸ் இன்டர்ஃபரன்ஸ்க்காக இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு, நேவி, ஏர்ஃபோர்ஸு, இந்த சிவிலியன்ஸ்ல எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் மூலயமா, எந்த டிபார்ட்மெண்ட், பிரின்சிபல் கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் மூலயமா இவங்களுக்கு பென்ஷன் வழங்குறாங்க, ஓகேங்களா. அது என்னென்னு பார்த்துருவோம். ஸ்பார்ஸ் ஓய்வூதிய நிர்வாக ரக்ஷா அமைப்பு. ஓய்வூதிய அணுகலை கடினமாகி இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பார்ஸ் என்பது இந்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு வலை அடிப்படையிலான ஓய்வூதிய முறை, ஓகேங்களா. இது இராணுவம், கடற்படை, விமானப்படை மற்றும் பாதுகாப்பு குடிமகனா ஓய்வூதிய அனுமதி விநியோகத்தை கொடுக்குது. இந்த அமைப்பு பாதுகாப்பு கணக்குகள் துறையால் பாதுகாப்பு கணக்குகளின் முதன்மை கட்டுப்பாடு ஓய்வூதியங்கள் பிரயாக்ராஜ் மூலம் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட இராணுவத்தின் இராணுவ பயிற்சியான ட்ரோன் பிரஹர் பயிற்சி எங்க நடத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரோன் பிரஹர் அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். இந்த ட்ரோன் பிரஹர் பயிற்சி ட்ரோன் எக்ஸசைஸ், ட்ரோன் பிரஹர் எங்க இதுனா இந்தியன் ஆர்மி, ஓகேங்களா. இந்தியன் ஆர்மி எங்க லான்ச் பண்றாங்கன்னா, ஒரு எக்ஸசைஸ் ஆஃப் ட்ரோன் பிரஹர் எங்க அருணாச்சல பிரதேஷ்ல கண்டக்ட் பண்றாங்க. எங்க அப்படின்னா ரயாங் மிலிட்டரி ஸ்டேஷன்ல இத கண்டக்ட் பண்றாங்க, ஓகேவா. இது என்னன்னா ஹை டெக் மிலிட்டரி ட்ரில்லு. இது யாரெல்லாம் நடத்துறாங்கன்னா, இன்டெலிஜென்ஸ்க்காகவும் சர்வைலன்ஸ்க்காகவும். சர்வைலன்ஸ் என்ன? ரோந்து பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் ரீகான்ஷியனஸ் இதுக்காகவும் இது எக்ஸசைஸ் மேம்படுத்துறாங்க. இதோட என்ன விரிவாக்கன்னு பார்ப்போம். இந்திய ராணுவ சமூகத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் கிழக்கு சியாங் மாவட்டத்தில் இந்த ரயாங் ராணுவ நிலையத்தில் இந்த ட்ரோன் பிரஹர் அப்படிங்கிற பயிற்சி நடந்திருக்கு. தந்திரோபாய போர்க்கள நடவடிக்கைகளால ட்ரோன் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை சரிபார்க்க இது ஒரு உயர் தொழில்நுட்ப எக்ஸசைஸா நடந்திருக்கு. புலனாய்வு, கண்காணிப்பு மற்றும் உளவு பார்க்கறது, ISR பணிகளுக்கு ட்ரோன்களை பயன்படுத்துவதனால இந்த பயிற்சி முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இந்த தந்திரோபாய தளபதிகளுக்கு கட்டளை அணுக்கள், இது என்னது? ட்ரோனுக்கு, ஓகேங்களா. விழிப்புணர்வு அதிகரித்தது இதன் குறிக்கோளாக இந்த எக்ஸசைஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கான சட்ட உதவியை வலுப்படுத்த நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி வீர் பரிவார் சகாயத யோஜனாவை எந்த நிறுவனம் தொடங்கியிருக்கு? இந்த யோஜனா பேர் என்ன அப்படின்னா வீர் பரிவார் சகாயத யோஜனா.
வீர் பரிவார் சகாயத் யோஜனா எந்த நிறுவனம் தொடங்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் லீகல், தேசிய சட்ட சேவைகள் ஆணையம், நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி நால்சா வந்து இது வீர் பரிவார் சகாயத் யோஜனாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா நேஷனல் லீகல் சர்வீஸ் அப்படின்னா வீர் பரிவார் சகாயத்த யோஜனா, இந்த நார்த் ஜோன் ரீஜன் இருக்கு இல்லையா, ஸ்ரீநகர், அங்க யாரெல்லாம் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் தீம் ரீஅஃபர்மிங் கான்ஸ்டிடியூஷனல் விஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் ஃபார் த டிஃபென்ஸ் பர்சனல். ஸோ என்னன்னு பார்ப்போம். தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் சமீபத்தில் ஸ்ரீநகர்ல நடந்த வடக்கு மண்டல பிராந்திய மாநாட்டின் போது இந்த வீர் பரிவார் சகாயத யோஜனாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த மாநாட்டின் கருப்பொருள் என்னன்னா பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் பழங்குடியினருக்கான நீதிக்கான அரசியலமைப்பு பார்வையை இது தூண்டுறது. பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் அவர்கள் குடும்பங்களுக்கான சட்ட உதவி சேவைகளை வழங்குறது தான். ஓகேங்களா? இது ஜில்லா, ராஜ்யம் மற்றும் கேந்திர மாவட்டங்கள்ல சைனிக் வாரியங்களையும் இது நடந்தது. இந்த சைனிக் வாரியங்கள் இப்போது நில தகராறுகள், சேவை உரிமைகள், சிவில் விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பாங்க. ஓகேங்களா? சைனிக் போர்டுன்னு சொல்லுவாங்க. அது சைனிக் போர்டு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் யாருக்கு? ஆர்மி பர்சனுக்காக, அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்காக. அதுக்கப்புறம் எஃப்எம்டினா என்ன அப்படின்னா சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட கால் மற்றும் வாய் நோய், ஃபுட் மற்றும் மவுத் டிசீஸ் எந்த காரணால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து எதுனாலனா வைரஸ்னால கேட்டிலுக்கு, ஆடு மாடுகளுக்கு இந்த வாய் மற்றும் கோமாரி நோயின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி அது நடக்குது. இது எங்க அப்படின்னா ரீசென்ட்லி 16 ஸ்பாட்டட் டீர்ஸ், சித்தால்னு சொல்லுவாங்க, 16 டீருக்கு இது இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க வாய் மற்றும் முகத்துல. எங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி ஜுவாலஜிக்கல் பார்க்ல இறந்திருக்கு. ராஜீவ் காந்தி ஜுவாலஜிக்கல் பார்க், ஜூன்னு சொல்லலாம், ஜுவாலஜிக்கல் பார்க்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா பூனேல. ஓகேவா? அது எங்க இருக்கு? பூனேல இருக்கு. அங்கதான் இந்த 16 டீர், அதுக்கு பேர் என்ன, சிட்டால்னு சொல்லுவாங்க, இந்த டிசீஸ்னால இறந்திருக்கு. இது என்னன்னா அப்தோ வைரஸ். ஓகேங்களா? இது எந்த டைப் ஆஃப் வைரஸ்னா அப்தோ வைரஸ். இந்த அனிமல் ஹெல்த், வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த் அபிஷியல் ரெகக்னிஷன் இந்த டிசீஸை பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு WHO மாதிரி வேர்ல்டு அனிமல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க இந்த டிசீஸை. அதுக்கப்புறம் வேர்ல்டு டே அகைன்ஸ்ட் டிராஃபிக்கிங் இன் பர்சன். என்ன இன்னைக்குன்னா உலக மனித கடத்தல் எதிர்ப்பு தினம். டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங், அதுதான் சொல்லுவாங்க. எந்த தேதியில இது பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் ஜூலை 30ஆம் தேதி இதை சொல்றாங்க. என்ன அப்படின்னா மனித கடத்தல் என்பது 21ஆம் நூற்றாண்டின் மிகவும் அழுத்தமான உலகளாவிய சவால்களில் ஒன்றாக இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதிக்கும் ஒரு கடுமையான மனித உரிமை மீறலும் இது சொல்றாங்க. ஹியூமன் ரைட்ஸு, ஹியூமன் டிராஃபிக்கிங் ஒவ்வொரு வருஷமும் 1000 ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்டு எதுக்காக அப்படின்னா பெரும்பாலும் கடத்துறாங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான மக்களை கடத்துறாங்க. ஒன்று வேலைக்கு, பாலியல் சுரண்டல், அடிமைத்தனத்துக்கு, ஸ்லேவரி, அப்புறம் கட்டாய குற்ற செயல்களுக்காக இவங்கள கடத்துறாங்க. அதுக்கப்புறம் ஜூலை மாதத்துல என்ன சில முக்கிய நாட்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜூலை சர்வதேச புலிகள் தினம் 2025, 28 உலக ஹெப்படைட்டிஸ் தினம் 2025, ஸோ கார்கில் விஜய் திவாஸ் 2025, உலக சதுப்பு நில தினம். ஸோ இதெல்லாம் ஒரு தடவை பார்த்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, பாஸ் பண்ணி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடும். நாசாவும் இஸ்ரோவும், இது நாசா அமெரிக்கால இருக்கிற, இது இஸ்ரோ இந்தியா. அப்ப நாசாவும் இஸ்ரோவும்
கூட்டு திட்டமான நிசார் பணி இல்லாத இடத்திலிருந்து தொடங்கப்பட்டிருக்கு. அது என்ன நிசார் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஹரிகோட்டால. இது எங்க நடந்துச்சு அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷ், அங்கதான் நடந்திருக்கு. இந்த நிசார் அப்படின்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார். நிசார்னா என்ன அப்படின்னா நாசா இஸ்ரோ அப்பேச்சர் ரேடார். நாசா இஸ்ரோ அப்பேச்சர் ரேடார்னு சொல்லுவாங்க. அப்பேச்சர் ரேடார் அப்படிங்கிற பணி இல்ல எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா நிசாருங்கிறது ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷ்ல நடக்குது. ஓகேங்களா? நிசார் நாசா இஸ்ரோ செயற்கை துளை ரேடார். இந்த செயற்கைக்கோள் மாலை 5:40 மணிக்கு வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கு. இந்தியாவிற்கும் உலகிற்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இது மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா இஸ்ரோ மற்றும் நாசாவின் இந்த கூட்டமைப்பை பூமியின் சுற்றுப்பாதையில் ஒரு செயற்கைக்கோளை அனுப்பியிருக்கு. ஓகேங்களா? இது என்னென்னலாம் பண்ணோம்? பூகம்பங்கள் வர்றதையும், சுனாமிகள் வர்றதையும், எரிமலைகள் வர்றதையும், நிலச்சரிவை கண்டுபிடிக்கும். நேற்று ரஷ்யால மிகப்பெரிய நிலநடுக்கம் மூலயமா யாரோ ஒரு பெண்மணி நம்ம பார்த்திருப்போம், சுனாமி வர்றதை அப்படியே தத்ரூபமா எடுத்திருப்பாங்க. ஹெலிகாப்டர்ல போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டர்ல ஏதோ ஒரு லோக்கல் ஜெட்ல. ஸோ தத்ரூபமா எப்படி வருது லேண்டை வந்து இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு நேற்று நம்ம எல்லாம் டிவியில பார்த்துருப்போம். அதே மாதிரிதான் இது. அதே மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிக்கும். பூமியின் மேற்பரப்பின் மிகச்சிறந்த படங்களை எடுக்கக்கூடியதாக இந்த சென்டிமீட்டர் மாற்றங்களை கூட எம்ஆர்டி ஸ்கேனர் மூலயமா இதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதே நியூஸ் தான் வந்துச்சா. சமீபத்துல எந்த நாட்டின் கம்சட்கா தீபகற்பத்துல 8.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதுன்னா டிஃபால்ட்டா ரஷ்யா. இப்பதானே ரஷ்யா பத்தி பேசணும். அது எந்த இடம் அப்படின்னா கம்கட்கா தீபகற்ப. ஓகே, பவர்ஃபுல் எர்த்குவேக், மேக்னிடியூட் ஸ்ட்ரக்கு 8.7 கம்சட்கா பெனின்சுலால இது நடந்திருக்கு. என்னன்னு பார்ப்போம். ஜூலை 30 புதன்கிழமை ரஷ்யாவோட கம்சட்கா தீபகற்பம் பெனின்சுலால 8.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் வந்திருக்கு. இது பசிபிக் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை வீசினதுனால ஜப்பான், அலாஸ்கா, ஹவாய் மற்றும் பல பசிபிக் நாடுகள்ல சுனாமி எச்சரிக்கை விடுத்திருந்த போதிலும் ரஷ்யா மற்றும் ஜப்பானின் சில பகுதிகளில் இருந்து மக்களை வெளியேற்ற அதிகாரிகள் உத்தரவிட்டனர். ஓகேவா? அவ்வளவுதான். இது நம்ம இதுல ரிக்டர் மட்டும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதனின் நினைவாக மகாராஷ்டிரா ஆண்டுதோறும் எந்த நாள நிலையான விவசாய தினமாக கொண்டாடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7. இவர் யாரு அப்படின்னா இந்தியாவோட ஃபுட் செக்யூரிட்டி, ஃபாதர் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவர் யாருன்னா டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் காலமாயிட்டாரு. இவர் என்னன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டி மூலியமா நம்ம நாட்டோட ஃபுட்டு பற்றாக்குறையை தீர்த்தது 1966. இது வந்து வேர்ல்டு லெவல்ல யாருன்னா நார்மன் பொல்லாக் அப்படிங்கிறவரு இந்த இது பண்ணுவார். இவர் வந்த பிறகுதான் இந்த குறைவான 90 டேஸ்ல மூலயமா நம்மள ஃபுட் செக்யூரிட்டி இதுல தன்னிறைவு, ஃபுட் செக்யூரிட்டினா தானிய தன்னிறைவு அடைஞ்சோம். ஓகேங்களா? தானிய தன்னிறைவு அடைஞ்சோம். இவரு எந்த நாள்னா ஆகஸ்ட் 7 மகாராஷ்டிராவில் சேர்த்து சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரல் டே. அது பேர் என்னன்னா சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் டே. எப்ப அப்படின்னா ஆகஸ்ட் 7, மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஆகஸ்ட் 7 தான் இந்த நாளை சஸ்டைனபிள் இதாக கொண்டாடுறாங்க. வீட் அண்ட் ரைஸ் ப்ரொடக்டிவிட்டியை ஃபுட் செக்யூரிட்டி வீட் அண்டு ரைஸ் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணார். ஓகேங்களா? வீட் அண்டு ரைஸ் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஸோ அதனால சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் டேவா எப்போ கொண்டாடுறாங்கன்னா ஆகஸ்ட் 7. ஓகே, இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். எக்ஸாம்ஸு கிட்டக்க நெருங்கிடுச்சு. குரூப் 2 எக்ஸாம் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு இங்கிலீஷ்க்கு. ஸோ என்ரோல்மெண்ட் பண்ணிக்கங்க. ரெகுலராக கிளாஸ் போயிட்டுருக்கோம். ரிவிஷன்ஸ் ப்ராப்பராக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் வச்சு உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.